الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي வானங்களையும் பூமியையும் படைத்து அதிலே பல கோடி மனிதர்களையும் உயிர் ஜீவராசிகளையும் வாழச் செய்து தன்னுடைய வல்லமையை இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய நம்மை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனாகிய அந்த அல்லாஹ் ஒருவன் மீதே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை முற்றிலுமாக பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய நேரத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சபையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய கருணையும் அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நல்ல நேரத்திலே இளைஞர்களே, உங்களுடைய இளமை தீனுக்காக வேண்டியா அல்லது வீணுக்காக வேண்டியா என்கின்ற கருப்பொருளை மையமாக கொண்டு ஒரு சில முக்கியமான தகவல்களை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக இந்த இளமை பருவத்தில் ஆண்களும் பெண்களும் பெற்றோர்களுடைய பேச்சுகளை கேட்டு நடப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற காலம் இந்த காலம். ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிற பருவம் இந்த இளமை பருவம். காவல்துறை அதிகாரிகளுக்கு சவால் விடக்கூடிய பருவம் இந்த இளமை பருவம். வீட்டில் இருக்கிற வயது முதிர்ந்த எத்தனையோ நபர்கள் தங்களுடைய காலங்களில் கடந்து வந்த செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்லி இளமை காலத்தில் நீங்கள் இப்படி வாழ வேண்டும் என்று சொன்னாலும் கூட நீங்கள் எல்லாம் வயது முதிர்ந்தவர்கள்,
நீங்கள் எங்களுக்கு புத்திமதி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய இளமை காலத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி பெற்றோர்களை எதிர்த்து, சமுதாயத்தை எதிர்த்து, ஆசிரியர்களை எதிர்த்து, நண்பர்களை எதிர்த்து, வயதிற்கு முதிர்ந்த நபர்கள் புத்திமதி சொல்லக்கூடியவர்களையும் எதிர்த்து சவாலாக இருக்கிற ஒரு பருவம் இந்த இளமை பருவம். அல்லாஹ் பாதுகாத்த இளைஞர்களை தவிர இந்த சமுதாயத்திலே ஒரு காலம் இருந்தது சகோதரர்களே. பாவம் செய்வதாக இருந்தால் பயந்து, ஒளிந்து, நடுங்கி, கூனி குறுகி செய்த ஒரு காலம் இருந்தது. ஒரு சிகரெட்டை குடிக்க, ஒரு பீடியை குடிக்க 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கடந்து யாருக்கும் தெரியாமல் அதை குடித்து விட்டு வாயிலே நறுமணங்களை போட்டுவிட்டு குடும்பத்தில் என்னுடைய பெரியத்தாக்கு தெரியக்கூடாது, என்னுடைய சின்னத்தாவிற்கு தெரியக்கூடாது, என்னுடைய மாமாவிற்கு தெரியக்கூடாது, என்னுடைய தந்தைக்கு தெரிந்தால் என்னை கொலை செய்து விடுவார் என்று கட்டி வைத்து அடித்து விடுவார் என்ற பயந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த காலம் எல்லாம் இல்லை. வீட்டிலே இருந்து கொண்டு மதுபானத்தை அருந்துவது, வீட்டிலே இருந்து கொண்டு புகையிலையை பிடிப்பது, வீட்டிலே இருந்து கொண்டு பாவமான காரியத்திலே ஈடுபடுவது, இன்னும் கூடுதலாக சொல்வதேயானால் ஒரு செய்தியை போடுவார்கள், மதுபானம் என்பது நாட்டிற்கும் வீட்டிற்கும் உடம்பிற்கும் கேடு, ஆரோக்கியத்திற்கு கேடு என்கின்ற விளம்பரங்களை எல்லாம் போடுவார்கள். இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா? வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், உளவுத்துறை பிரிவினர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன ஒரு தகவலை இந்த சமூகத்திற்கு அந்த உளவு பிரிவு தகவலை அறிக்கை செய்யக்கூடிய நபர்கள் பதிவு செய்து தந்திருக்கிறார்கள் தெரியுமா? சமுதாயத்திலே நாளுக்கு நாள் மதுபானத்தை குடித்தவர்களை காட்டிலும் இன்றைக்கு அதிகமாக இளைஞர்கள், இளம் பெண்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவிகள் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு போதைப் பொருள் இன்றைக்கு கஞ்சாவாக மாறிவிட்டது. இந்த கஞ்சாவினுடைய அந்த வேதிப்பொருள் மனிதனுக்கு மூளையை மெழுங்கடிக்க செய்து அந்த இளைஞர்களுடைய வாழ்வினுடைய லட்சியத்தை அடியோடு குழி தோண்டி புதைக்கக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றன. ஒரு தகவல் அறிக்கை சொல்கிறார்கள், சிகரெட்டை விட, புகைப்பழக்கத்தை விட, மதுபானத்தை விட அதிகமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக மாணவர்கள், மாணவியர்கள் பயன்படுத்தக்கூடிய சாதனமாக இன்றைக்கு கஞ்சா பொட்டலங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது. 2.90 கோடி மக்கள் தினமும் கஞ்சாவை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது இல்லாமல் அவருடைய வாழ்வு என்பது இல்லை. உத்தரப்பிரதேசத்தினுடைய மாநிலம் இந்த கஞ்சாவுடைய அந்த குடிப்பதிலே, அதற்கு அடிமையாக இருப்பதிலே முதல் இடத்திலே இருக்கிறார்கள். 4,43,000 பேர் ஆந்திர மாநிலத்திலே கஞ்சாவிற்கு அடிமை மக்களாகவே மாறி போய்விட்டார்கள். 3,52,000 பேர் கேரளாவிலே கஞ்சாவை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி அதற்குண்டான வழக்குகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மதுபானம், புகையிலை, சிகரெட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய பண புழக்கத்தினுடைய விகிதத்தை காட்டிலும் இந்த கஞ்சா பொட்டலத்திற்காக வேண்டி, அபீனுக்காக, குட்காவிற்காக, கஞ்சாவிற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய பொருளாதாரத்தினுடைய மதிப்பு, கோடிக்கணக்கான பொருளாதாரத்தினுடைய புழக்கங்கள் இந்த சமூகத்திலே உண்டு. லண்டனில் இருக்கிற ஒரு பேராசிரியர், வல்க்யூரன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தலைமை பேராசிரியர் ஒரு ஆய்வை நடத்துகின்றார். அந்த ஆய்வை நடத்தி அவர் ஒரு தகவலை சொன்னார். மதுபானத்தை விட, புகையிலையை விட கஞ்சாவை இளைஞர்கள் ஏன் எடுத்துக் கொள்கிறார்கள்? படிக்கிற மாணவர்கள் அதை ஏன் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள்? மாணவிகள் ஏன் அதை பயன்படுத்துகிறார்கள்? தொழிலதிபர்கள், இன்னொரு நபர்கள் ஏன் இந்த கஞ்சாவை அதிகமாக தங்களுடைய நிறுவனங்களிலும் கூட ஏன் இதை பயன்படுத்துகிறவர்கள் மீது எந்த வகையான தவறும் இல்லை என்று ஏன் சொல்கிறார்கள்? ஏன் இந்த சமூகத்தில் இதை மக்கள் விரும்புகிறார்கள்
என்கின்ற ஒரு ஆய்வை நடத்தி அவர் சொன்னார், அந்த கஞ்சாவுடைய பொட்டலத்திலே கஞ்சாவை பயன்படுத்தக்கூடியவர்கள் ஏன் விரும்புகிறார்கள் என்றால், THC என்று சொல்லப்படக்கூடிய டெட்ரைடோகேனாபினால் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சில வேதி பொருட்கள் அதிலே பயன்படுத்தப்படுகிறது. அது பயன்படுத்தக்கூடிய காரணத்தினால் முதலிலே என்ன நடக்கிறது தெரியுமா? மூளையினுடைய அந்த செயல்பாட்டு திறனை இந்த கஞ்சாவை பயன்படுத்துகிறவர்களுக்கு இல்லாமல் ஆகி போயிருக்கிறது. அடுத்து ஞாபக சக்தி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு திறன் அவரிடத்தில் இருந்து குறைந்து கொண்டே வருகிறது. CBD என்று சொல்லப்படக்கூடிய கேனாபிடியல் என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு சில வேதிப்பொருளும் பயன்படுத்துகிற காரணத்தினால் அவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படுகிறது, புத்தி சுவாதீனம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. தனிமையை மட்டுமே அந்த மாணவன் விரும்புவான், அந்த தனிமையை மட்டுமே அந்த பெண்கள் விரும்புவார்கள். அவர்களுக்கு கஞ்சா இல்லாமல் அவருடைய வாழ்வு இருக்காது. இன்றைய நவீன யுகத்திலே மக்கள் அதிகமாக இதற்கு ஆட்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவலை சொல்வது யார்? லண்டனை சார்ந்த லவ் கியூரன் என்ற பேராசிரியர் ஒரு தகவலை இந்த சமூகத்திற்கு வெளியிட்டார். நம்முடைய தமிழகத்தினுடைய நிலைமையை பொறுத்தவரை இந்திய சமூக நலத்துறையினுடைய அமைச்சகம் ஒரு தகவலை வெளியிட்டார்கள். அவர்கள் விட்ட அந்த நலத்துறையினுடைய அமைச்சகம் சொன்ன தகவலிலே முக்கியமான ஒரு சில தகவலை என்ன சொன்னார்கள் தெரியுமா? தமிழகத்திலே மதுபானம் என்பதும் தமிழகத்தில் புகையிலை என்பதும் பயன்படுத்துவது இன்றைக்கு வித்தியாசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்றால், தமிழகத்தை பொறுத்தவரை 90 லட்சம் பேர் இந்த மது பழக்கத்திற்கு அடிமை. அதை காட்டிலும் இன்றைக்கு கஞ்சாவிற்கு மக்கள் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற நிலை இந்த சமூகத்திலே அதிகரித்துக் கொண்டு வருகிறது. கேரள மாநிலங்களும் சரி, ஆந்திர பிரதேசங்களிலும் சரி, நம்முடைய தமிழகத்திலும் சரி, அதிகமான மக்கள் இன்றைக்கு கடந்த 2 ஆண்டுகளுடைய அந்த விகிதாசாரத்துடைய அடிப்படையிலே ஆய்வு செய்து நடத்தப்பட்ட பொழுது கஞ்சாவையும் குட்காவையும் அபியிலையும் இன்ஜெக்ஷனையும் பயன்படுத்தக்கூடிய மாணவர்கள், மாணவிகள், ஆண்கள், பெண்கள் என்று குடும்ப இல்லத்தரசிகள், குடும்ப இல்லத்து ஆண்கள் இன்றைக்கு அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த 2 ஆண்டுகளில் என்கின்ற புள்ளி விவர தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுல இன்னும் முக்கியமான ஒரு சில தகவல்கள் உண்டு. இது ஏன் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் என்றால், நம்முடைய ஜெனரேஷனை, நம்முடைய இந்த குடும்ப கட்டமைப்பை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய ஆண், பெண், குழந்தைகள் என்ற அந்த குடும்பத்தை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக, இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு என்பதை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக, சமுதாயத்தில் ஆண்கள் ஆண்களாக இருக்கக்கூடாது, பெண்கள் பெண்களாக இருக்கக்கூடாது, ஆண்கள் பெண்களிடத்தில் சகஜமாக நடந்து கொள்ளலாம், பெண்கள் ஆண்களிடத்திலும் ஆண்கள் பெண்களிடத்திலும் எப்படி வேண்டுமானாலும் உறவை வைத்துக் கொள்ளலாம், எந்த தவறுமே இல்லை என்பதை இந்த சமுதாயத்தில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த சமுதாயத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய மிகப்பெரிய முன்னணி நிறுவனம் பிளாக் ராக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பிளாக் ராக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிறுவனம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்துடைய சந்தையில் இவருடைய பொருளாதாரத்துடைய மதிப்பு உச்சகட்டத்தில் இருக்கிறது, 4 ஒரு பாகம். இவர்கள் எதை வேண்டுமானாலும் ஷேர் மார்க்கெட்டிலே இறங்கி தடை விதிக்கவோ அனுமதிக்கவோ கூடிய அதிகாரம் படைத்தவர்களாக இந்த பிளாக் ராக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நிறுவனம் மாறிக்கொண்டிருக்கிறது. அலாதீன் என்று சொல்லப்படக்கூடிய 20 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஏற்றுமதி இறக்குமதியினுடைய பொருளாதாரத்தினுடைய வணிகத்தை இன்றைக்கு தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிற அந்த அலாதீன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு சாப்ட்வேர் நிறுவனத்தினுடைய தலைமை நீதிமன்றத்தினுடைய அதிகாரிகள் யார் தெரியுமா? இந்த பிளாக் ராக்ஸ் என்பவர்கள். பல கோடி சொத்து மதிப்புகளுடைய அந்த இடத்தினுடைய டாக்குமெண்ட்டையும் இன்னபிற பொருளாதாரத்தையும் பாதுகாக்கிற சந்தையில இருக்கிற முன்னணி நிறுவனம் இந்த பிளாக் ராக்ஸ். இவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிற திட்டம் என்பது என்ன தெரியுமா? ஆண்கள் ஆண்களாக வாழக்கூடாது, பெண்கள் பெண்களாக வாழக்கூடாது, ஆண் ஆணை திருமணம் முடிக்கலாம், ஓரின சேர்க்கையிலே ஈடுபடலாம், பெண்கள் பெண்களை திருமணம் முடிக்கலாம், பெண்களிடத்திலே பழகலாம், சகஜமாக இருக்கலாம், தங்களுடைய இச்சைகளை தீர்த்துக் கொள்ளலாம்.
யாரும் எந்த தடையும் விதிக்கக்கூடாது. சமீபத்திலே ஒரு சாப்ட்வேர் நிறுவனம் ஒரு தகவலை சொன்னார்கள். என்ன தெரியுமா? 6 வயதிலே இருந்து உங்களுடைய குழந்தைகள், 10 வயதிலே இருக்கிற உங்களுடைய குழந்தைகள், 12, 15, 18, 20 வயதை கடந்திருக்கிற உங்களுடைய குழந்தைகள் இன்றைக்கு ஆபாசத்தை விரும்ப வேண்டும், அசிங்கங்களை நேசிக்க வேண்டும், அருவருப்பான காரியத்திலே புக வேண்டும் என்றால் இவர்கள் ஏற்படுத்திய ஒரு பெயர் LGBTIQ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கம்யூனிட்டியை நாம் உருவாக்க வேண்டும். அந்த கம்யூனிட்டியினுடைய பிரதானமான நோக்கம் LGBTIQ என்று சொல்லப்படக்கூடிய திட்டத்தை வடிவமைத்தார்கள். அதனுடைய பின்னணி என்ன தெரியுமா? ஆண் ஆணை விரும்பலாம், ஆண் பெண்ணையும் விரும்பலாம், எந்த தவறும் யார் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அந்த இணையதளத்திலே சில விளம்பரங்களை வருகின்ற பொழுது அந்த LGBTQ அடிப்படை உறுப்பினர்களாக மாற்றக்கூடிய வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இருக்கிற புகைப்படங்களை பார்த்து வளர்கிற நம்முடைய குழந்தைகள் இன்றைக்கு வேறு திசையிலே வளர்க்கப்படுகிறார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற நம்முடைய பிள்ளைகள் வேறு சிந்தனையிலே இன்றைக்கு உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கல்லூரியில படிக்கிற மாணவன் இன்றைக்கு 10 நபர்களில் ஒரு நபர் மீது இந்த வலை வீசப்படுகிறது. இந்த LGBTIQ இன்றைக்கு இணைய வேண்டும் என்று இந்த LGBTQ பற்றி ஒரு சிறிய ஒரு தகவலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? இந்த L என்பதற்கு அவர்கள் வைத்திருக்கிற முழுமையான உள் அர்த்தம் என்ன தெரியுமா? லெஸ்பியன் என்று சொல்கிறார்கள். LGBTIQ இதிலே அவர்கள் எல்லுக்கு கொடுக்கிற விளக்கம் லெஸ்பியன். லெஸ்பியன் என்பது ஒரு பெண் இன்னொரு பெண்ணிடத்திலே தோழியாகவும் இருக்கலாம், அந்த பெண் அந்த பெண்ணை திருமணம் முடிக்கலாம், அந்த பெண் அந்த பெண்ணிடத்திலே காமத்தோடும் நடக்கலாம், அந்த பெண் அந்த பெண்ணிடத்திலே குடும்ப உறவிலும் இருக்கலாம். இதுதான் லெஸ்பியனுக்கு உண்டான அர்த்தம். இன்றைக்கு எங்குமல்ல, கடந்த 30ஆம் தேதி, கடந்த மாதத்திற்கு முந்தைய மாதம் இதே சென்னையிலே வைத்து LGBTIQ மிகப்பெரிய ஒரு பேரணி நடந்தது. எங்குமல்ல, நாம் இருக்கிற நாம் வசிக்கிற நம்முடைய சென்னையில என்ன நடந்தது? எல்லா மாணவர்களும் அந்த கம்யூனிட்டியிலே சேர்ந்து கொண்டு அரசியல் கட்சி தலைவர்கள் அதற்கு உத்தரவாதம் கொடுத்து காவல்துறை அதிகாரியுடைய பாதுகாப்போடு நடந்த அந்த LGBTIQ பேரணியிலே பல ஆயிரக்கணக்கான இளம் பெண்கள், பல ஆயிரக்கணக்கான இளம் ஆண்கள், மாணவர்கள், மாணவிகள், பெண்கள், ஆண்கள் கலந்து கொண்டார்கள். எங்கு? சென்னையில். கடந்த 30ஆம் தேதி, 2 மாதத்திற்கு முன்பு. இன்றைக்கு வளர்க்கப்படுகிறது ஆபாசங்கள், இன்றைக்கு தூண்டப்படுகிறது ஆபாசங்கள். ஆண்களை கருவறுக்க, பெண்களை கருவறுக்க, மத நம்பிக்கை சீரழிக்க, ஆண்கள் ஆண்களாக இருக்கக்கூடாது, பெண்கள் பெண்களாக இருக்கக்கூடாது, அவர்கள் கெட்டு குட்டிச்சவராகி நாசமாக போக வேண்டும் என்கின்ற அந்த சதிவேலை கல்லூரிகளில் நடக்கிறது. இன்றைக்கு தூவப்பட்டு அதிலே மக்கள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற மிகப்பெரிய கவலையோடு பேசுகிறோம். அடுத்தவர்கள் சொல்கிறார்கள் ஜி. இந்த ஜியினுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன தெரியுமா? கே என்று சொல்கிறார்கள். இந்த கேயினுடைய அர்த்தம், எப்படி ஒரு பெண் பெண்ணோடு தொடர்பு கொள்ளலாமோ, அவர்களோடு இணக்கமாக இருக்கலாமோ, அதே போல ஒரு ஆண் இன்னொரு ஆணிடத்திலே நண்பனாகவும் இருக்கலாம். அந்த ஆண் அந்த ஆணிடத்திலே குடும்ப உறவிலும் இருக்கலாம். அந்த ஆண் ஆணிடத்திலே திருமண பந்தத்தோடும் இருக்கலாம். அந்த ஆண் ஆணை இதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், யாரும் கேட்கக்கூடாது. இதுதான் இவருடைய கொள்கையினுடைய 2வது சாராம்சம். 3வது, அவர்கள் சொல்லக்கூடியது பி. இதனுடைய விரிவாக்கம் என்னவென்று சொன்னால் பைசெக்சுவல் என்று சொல்கிறார்கள். இதனுடைய ஒரு அர்த்தம், ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் விரும்பலாம், அதே நேரத்தில் ஒரு ஆண் ஒரு ஆணையும் விரும்பலாம். அதெல்லாம் குற்றம் கிடையாது. இந்த சமுதாயத்திலே சகஜமாக செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருப்பதற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அடுத்து டி என்று சொல்கிறார்கள். இதனுடைய ஃபுல் ஃபார்ம் டிரான்ஸ்ஜெண்டர் என்று சொல்கிறார்கள். அது எப்படி என்றால், பிறக்கும் போது ஆணாக பெண்ணாக இருந்து குறிப்பிட்ட வயதை அடைந்த பிறகு அவர்கள் ஆண் பெண்களைப் போலவோ, பெண்கள் ஆண்களைப் போலவோ அவர்கள் இந்த சமுதாயத்தில் திரு நங்கைகளாக,
திரு நம்பிகளாக மாற்றப்படுவது இந்த கம்யூனிட்டியிலே சேர்க்கப்படும், அதுவும் உண்டு என்று சொல்கிறார்கள். அடுத்து அவர்கள் இன்டர்செக்ஸ் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அது என்னவென்று சொன்னால், சமுதாயம் சீர்கெட்டுக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே, சமுதாயம் நாசத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. என்ன தெரியுமா, இன்றைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, மருத்துவர்கள் சொல்கிறார்கள் அந்த குழந்தையினுடைய உடல் அமைப்பை பார்த்து இது ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை என்று. அந்த தகப்பனும் தாயும் அந்த குழந்தையை ஆண் என்றோ பெண் என்றோ வளர்த்து வருவார்கள். ஆனால் இந்த கம்யூனிட்டியை சார்ந்த இவர்கள் சொல்கிறார்கள், அப்படி நீங்கள் மருத்துவர்கள் சொன்னாலும் கூட அதை ஆண் குழந்தை என்றால் ஆணாக நீங்கள் வளர்க்கக்கூடாது, பெண் குழந்தை என்றால் பெண் குழந்தையாக நீங்கள் வளர்க்கக்கூடாது. அந்த குழந்தைகள் பருவ வயதை அடைந்து அவர்களுக்கு சுய அறிவு வந்தவுடன் நான் ஆண் என்று அந்த குழந்தை சொன்னால் அது ஆண், பெண் என்று அந்த குழந்தை சொன்னால் அது பெண். அப்படி அவருடைய சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் அந்த ஐக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அடுத்தது கியூ என்று சொல்கிறார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, வினோதமான அடிப்படையிலே நாங்கள் பெண்களிடத்திலே தவறு செய்யலாம், ஆண்களிடத்திலே தவறு செய்யலாம், குழந்தைகளிடத்திலே தவறு செய்யலாம். இந்த உலகத்திலே மொத்தத்தில் யார் யார் வேண்டுமானாலும் காட்டு மிராண்டித்தனமாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்த தவறில்லை. இதையெல்லாம் இன்றைக்கு கல்லூரியிலே இருக்கிற மாணவன் படித்துக் கொண்டிருக்கிறார், மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டாமா? இவர்களுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? இவர்களுக்கெல்லாம் உண்மையான மார்க்கம் என்ன என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? அதிலே நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களும் படிக்கிறாரே, நம்முடைய முஸ்லிம் சகோதரிகளும் படிக்கிறார்களே, முஸ்லிம் தாய் தந்தைக்கு பிறந்த மாணவன் மாணவிகள் இன்றைக்கு கல்லூரிகளிலே இருக்கிறார்களே, இவர்களுக்கு இது போன்ற பாவத்திலே இருந்து மீட்டெடுப்பதற்கு சத்தியத்தை போதிக்க வேண்டாமா? இவர்களுக்கு கல்வி அறிவை சரியான முறையிலே கொடுக்க வேண்டாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக 40வது வயதிலே இந்த சமூகத்திலே அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். அதற்கு முன்பு வரை விதத்தும் அனாச்சாரமும் சிறுக்குகளும் சிலை வணக்கங்களும் நிர்வாண வணக்கங்களும் இருந்த அந்த காலகட்டத்தில் ஒழுக்கமுள்ள ஒரு இளைஞனாகத்தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர் மீது எந்த வகையான ஒரு கரையும் இல்லையே, அவர் மீது எந்த வகையான ஒரு குற்றச்சாட்டும் இல்லாமல் தானே வாழ்ந்திருக்கிறார்கள். அவரை முன்மாதிரியாக இந்த முஸ்லிம் சமுதாயம் எடுக்க வேண்டுமே. என்னுடைய ரோல் மாடல் ஒரு ரெஸ்லிங் வீரன் அல்ல, என்னுடைய ரோல் மாடல் கால்பந்து அந்த விளையாட்டினுடைய தலைவன் அல்ல. என்னுடைய ஒரு தலைவன் என்பவன் இந்த சமுதாயத்தில் குத்துச்சண்டை வீரன் அல்ல. என்னுடைய தலைவர் தன்னுடைய இளமை காலத்தில் ஒழுக்கமுள்ளவராக வாழ்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, எனக்கு ஒரு அழகிய ரோல் மாடலாக, எனக்கு ஒரு முன்மாதிரியாக இளமை காலத்திலிருந்தே அல் அமீன் அஸ்-சாதிக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறந்த நபராக வாழ்ந்தவர் தான் என்னுடைய தலைவர் என்கின்ற பெருமிதத்தோடு இந்த சமுதாயத்திலே இளைஞர்களாக நாம் வாழ வேண்டாமா? இளம் பெண்களாக நாம் வாழ வேண்டாமா? இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே இளைஞர்கள் பாவத்தினுடைய எல்லா வாசல்களையும் திறந்து விட்டார்கள். அநியாயங்கள், அக்கிரமங்கள், கொலை, ஆபாசங்கள், மதுபானங்கள், புகைப்பழக்கங்கள், போதை கலாச்சாரத்திற்கு அடிமைகள், இப்படி எண்ணற்ற வகைகளில் இன்றைக்கு சிக்கி தவிக்கிற இளைஞர்களும் உண்டு, மாணவர்களும் உண்டு, மாணவிகளும் உண்டு. இவர்களை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இளம் வயது இளமையில இருக்கிற ஒரு நபர். இளமையோடு இருக்கிற நேரத்தில் கைபருடைய யுத்தம் நடந்தது. அந்த கைபருடைய யுத்தம் நடக்கின்ற பொழுது இவருக்கு கண்வலி ஏற்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடிந்தால் மறுநாள் காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கொடியை ஒரு நபருடைய கரத்திலே கொடுக்க போகிறார். அந்த கொடி யாருடைய கரத்திலே கொடுக்கப்படுகிறதோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறான், அந்த நபரை அல்லாஹ்வுடைய ரசூல் நேசிக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்படுகிறார்கள், எனக்கு அந்த கொடி கிடைக்க கூடாதா? என்னுடைய கரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் கொடியை கொடுக்க மாட்டார்களா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்படுகிறார்கள், அந்த கொடி என்னுடைய கரத்தில் வராதா? நான் அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கிற நபராக நான் மாறக்கூடாதா என்று ஆசைப்பட்டார்கள். இப்படி எத்தனையோ சஹாபாக்கள் ஆசைப்படுகின்ற பொழுது இளமை வயதில் இருக்கிற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்னுடைய அலியக்கே, அவர் இளமை காலம், இளமை வயதில் இருந்தார்கள்,
முஸ்லிம் சமுதாய இளைஞர்களே, வாலிபர்களே, நம்முடைய இலக்கு இது போன்ற இளைஞர்களை பார்க்க வேண்டும். இளமை காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இளமை எதற்கு பயன்படுத்தினார்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இளமை காலத்தில் எதற்கு பயன்படுத்தினார்கள் என்றால், மார்க்கத்திற்காக, தீனிற்காக, ஒழுக்கத்திற்காக, சுயமரியாதைக்காக, சமுதாயத்திலே தலைக்கு பிறகு வரக்கூடிய மக்கள் ஒழுக்கத்துடைய கயிற்றை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காக லட்சோப லட்ச சஹாபாக்கள் இளமை காலத்தில் இதற்குத்தான் கிடைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து கையிலே குடியை கொடுத்தார்கள் என்றால், இளமையை இந்த சஹாபாக்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆரம்ப காலத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை நான் போதிக்கின்ற பொழுது எனக்கு பக்கபலமாக இருந்து உதவி செய்வதவர்கள் யார் தெரியுமா? அன்றைய காலத்தில் இருந்த இளைஞர்கள் தான். என்னை எதிர்த்தவர்கள், என்னை விமர்சனம் செய்தவர்கள், என்னை கேலி நகையாடியவர்கள் யார் தெரியுமா? அன்றைய காலத்தில் இருந்த முதியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் என்னை எதிர்த்தார்கள். இளைஞர்கள் என்னை ஆதரித்தார்கள். இளைஞர்கள் தான் எனக்கு பக்கபலமாக இருந்தார்கள் என்றால், நமக்கு முன்மாதிரி இளைஞர்களாக இருக்கிற அவர்களை நாம் பார்க்க வேண்டாமா சகோதரர்களே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருந்த மதீனாவிற்கு 2 நபித்தோழர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த 2 நபித்தோழர்களில் ஒருவர் இளைஞர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீடு வீடாக கதவை தட்டி மார்க்கத்தை போதித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு வருகின்ற பொழுது மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தையே அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த மதீனா முழுக்க மார்க்கத்தை போதித்து அந்த சமுதாயத்தையே திருத்திற பணிகளில் இருந்தார்கள் என்றால், தங்களுடைய இளமை காலத்தை தீனுக்காக வேண்டி பயன்படுத்தினார்கள் என்கின்ற தகவலை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அபிசீனியாவிற்கு மக்காவில இருந்து நிறைய மக்கள் ஹிஜ்ரத் செய்து போனார்கள். அப்படி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து போகின்ற பொழுது அதிகமான நபர்கள், ஆண்கள், பெண்கள் அந்த அபிசீனியாவிலே சென்றார்கள் ஹிஜ்ரத்திற்கு. அதிலே அதிகமான ஆண்கள், பெண்கள் இளைஞர்களாகத்தான் இருந்தார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. யமன் நாட்டிற்கு நீதிபதியாகவும் ஆளுநராகவும் விதிமுறையாளராகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை அனுப்பி வைத்தார்கள். அந்த யமன் நாட்டிற்கு போய் அல்லாஹ்வினை வணங்கு, அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள் என்று அங்கிருக்கிற ஒவ்வொருத்தருடைய மக்களுடைய வீட்டினுடைய கதவை தட்டியும் சொல்ல வேண்டும், நீதமுள்ளவராக இருக்க வேண்டும் என்று ஒருவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அந்த நபரில் இருந்தவர் யார் தெரியுமா? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவருடைய இளமையிலே தான் சென்றார்கள். இளமை காலத்திலே தான் அந்த ஊருக்கு போய் தாவா செய்திருக்கிறார்கள் என்றால், இளமை காலத்தை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சூரா கௌஃபில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்ட சில இளைஞர்களை மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறார். அந்த இளைஞர்கள் ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து, ஒரு சமுதாயத்தை எதிர்த்து, ஏக இறைவனை வழிபடாத அந்த அரசாங்க இடத்திலே போய் ஏக இறைவனை மட்டுமே வணங்கு, இறை தூதருக்கு மட்டுமே கட்டுப்படு என்று ஏகத்துவ கொள்கையை பிரகடனப்படுத்திய அந்த சூரா கௌஃபில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு பேசப்படக்கூடிய அந்த சம்பவமே இளைஞர்களை பற்றித்தான், இளம் வயதை பற்றித்தான் என்றால், அந்த இளமை காலத்திலே இருக்கிற நம்முடைய குழந்தைகளுக்கு இது போன்ற மார்க்க நெறிகளை போதிக்க வேண்டாமா? இவர்களை பற்றிய செய்திகளை அவருடைய காதிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? அல் குர்ஆனுடைய தொகுப்பு அந்த சூராவையும் அந்த திருமறை குர்ஆனுடைய ஆயத்துகளையும் தொகுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சஹாபாக்களை வைத்திருந்தார்கள். அதிலே ஸஅத் பின் ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த ஸைத் பின் ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமறை குர்ஆனை தொகுக்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலும் பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த திருமறை குர்ஆனுடைய பிரதியை தொகுக்க வேண்டும் என்பதற்காக முழு காரணமாக இருந்தவர்கள் இந்த இளம் வயதில் இருந்த ஸைத் பின் ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றால், நம்முடைய முஸ்லிம் ஆண்கள், முஸ்லிம் பெண்கள், வாலிப பருவத்திலே இருக்கிற ஆண்கள், வாலிப பருவத்திலே இருக்கிற பெண்கள், இவர்களை எல்லாம் பார்க்க வேண்டாமா? இவர்களை எல்லாம் சிந்திக்க வேண்டாமா? இவருடைய வாழ்வை பற்றி யோசிக்க வேண்டாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு 1,00,000 மேற்பட்ட சஹாபாக்கள் ஒவ்வொரு ஊராக சென்று தாவா பணியை செய்து மக்களுக்கு சத்தியத்தை போதித்து ஒவ்வொருத்தரையும் இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்தார்கள். அவர்களில் பெரும்பான்மையான சஹாபாக்கள் இளம் வயதிலே உள்ளவர்கள், இளமை காலத்திலே உள்ளவர்கள்.
இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த சமுதாயம் இன்றைக்கு வேறு திசையிலே இளைஞர்களை குறிவைத்து அவர்களை அழிவு பாதையிலே அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது. எப்பொழுது மொபைல் போன் வந்ததோ, எப்பொழுது ஆபாசங்கள் திறக்கப்பட்டதோ, எப்பொழுது இணையதளத்திலே மனிதன் மூழ்க வேண்டும் என்று நினைத்தானோ அன்றைக்கே எல்லாம் நாசமாக போய்விட்டது. இவர்களை மீட்க பெண்களும் என்றால் இதையெல்லாம் காலத்தின் கட்டாயத்தை உணர்ந்து ஒவ்வொரு தெருவிலும், ஒவ்வொரு மஹல்லாவிலும், ஒவ்வொரு பகுதியிலும் இதை போதிக்க வேண்டிய இடத்திலும் நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்பொழுதுதான் நம்முடைய பெண் பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். அப்பொழுதுதான் நம்முடைய ஆண் மக்களை பாதுகாக்க முடியும். வளர்ந்து வரக்கூடிய நம்முடைய சமுதாயத்தை அவர்களை இந்த அழிவு பாதையில இருந்து மீட்டெடுக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய முதலாவது ஜுமாவுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. அன்பிற்கும் வாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியவர்களே, சிந்து சமவெளியை கைப்பற்றுகின்ற பொழுது அதிலே முதன்மையாக இருந்து யுத்தம் நடத்தி மக்களுக்கு தலைமைத்துவத்தை தாங்கி அந்த சிந்து சமவெளியை கைப்பற்றிய அந்த முதன்மை பொறுப்பிலே இருந்தவர் யார் தெரியுமா? முஹம்மது பின் காசிம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள். இவருடைய வயது 17 வயது. அந்த நேரத்தில் 17 வயது. சிந்து சமவெளியை கைப்பற்றுகின்ற பொழுது அவருடைய வயது 17. பைசாந்திய சாம்ராஜ்யத்தை கைப்பற்றுகின்ற முழு பொறுப்பிலே ஒருத்தர் இருந்தார். அவருடைய பெயர் முஹம்மது பின் பாத்திஹ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள். அந்த பகுதியை கைப்பற்றுகின்ற பொழுது அவருடைய வயது 23. ஸ்பெயின் நாடு கைப்பற்றப்பட்டது. இந்த ஸ்பெயின் நாடு கைப்பற்றப்பட்ட பொழுது தாரிக் பின் ஜியாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இளைஞர், அவருடைய வயது 21 தான். அந்த வயதில் ஒரு நாட்டை கைப்பற்றுகின்ற அளவுக்கு மார்க்க அறிவு, உலக அறிவோடு பயணித்தவர்கள் இளைஞர்கள் இந்த சமுதாயத்திலே என்றால் நம்முடைய பெண் மக்களையும் ஆண் மக்களையும் எப்படி வளர்ந்து ஆளாக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் உள்ளடக்கித்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம் 25ஆம் தேதி திருச்சியிலே வைத்து மாநிலம் தழுவிய ஒரு நாள் மாநாடு 25ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இந்த மாநாட்டுடைய மிகப்பெரிய சாராம்சம் என்னவென்றால், 10ஆம் வகுப்பு படித்த மாணவன், 6ஆம் வகுப்பு 5ஆம் படித்த மாணவன், கல்லூரியிலே படிக்கிற மாணவன் மாணவி, இவர்கள் எல்லாம் தங்களுடைய அடுத்த கட்ட இலக்கை எப்படி நகர்த்த வேண்டும், இவர்கள் மேற்கொள்கின்ற சவால்கள் எல்லாம் என்ன, இவர்கள் எப்படி இந்த LGBTQ என்று சொல்லப்படக்கூடிய அந்த கம்யூனிட்டி இவர்களை எல்லாம் அரவணைக்கிறது, எப்படி போதைப் பொருளுக்கு இந்த சமுதாயத்தில் இந்த இளைஞர்களும் ஆண்களும் பெண்களும் மாணவர்களும் சீரழிக்கப்பட்டு சிக்க வைக்கப்படுகிறார்கள். 4 மாணவன்களில் ஒரு மாணவன் இன்றைக்கு போதைப் பொருளுக்கு அடிமை, 10 மாணவிகளில் 2 மாணவி இன்றைக்கு போதைப் பொருளுக்கு அடிமை என்கின்ற இந்த ஒரு வலைகளில் இருந்து அவர்களை மீட்டெடுப்பது எப்படி என்பதை எல்லாம் உள்ளடக்கிய அந்த மாணவர்களுக்காக வேண்டிய ஜம்மியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பின் சார்பாக ஒரு நாள் மாநில மாநாடு திருச்சியில் வைத்து நடைபெற இருக்கின்றது. இந்த மாநாட்டில் ஆண்களுக்கு உண்டான வகுப்பும் மாணவ மாணவிகளுக்கு உண்டான தனித்தனி வகுப்புகளும் நடைபெற இருக்கின்றது. பவர் பாயிண்டின் மூலமாக இதில் தேர்ச்சி பெற்ற உயர்ந்த அறிஞர்களை கொண்டு வகுப்பு நடைபெற இருக்கின்றது. ஆதலால் நமக்கு பிறந்த நம்முடைய குழந்தைகளை அந்த மாநாட்டிற்கு அவசியம் நாம் அழைத்து வர வேண்டும். வாகன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவையான 3 நேர உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வாகனத்தில் உங்களுடைய பெண் பிள்ளைகளையும் ஆண் மக்களையும் நீங்கள் உங்களுடைய ஆதரவிலே நீங்கள் அழைத்து வரலாம், அல்லது ஜமாத்தின் மூலமாக அவர்களை அனுப்பியும் வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு 16,000 மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். கடந்த மாதத்தினுடைய புள்ளி விவர தகவல். ஏன் இந்த மாணவன் தற்கொலை செய்து கொண்டார், ஏன் இந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டார் என்கின்ற ஆய்வை நடத்துகின்ற பொழுது அவர்கள் சமுதாயத்திலே தேர்வு எழுதி தோற்று போன காரணத்தினால் தங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து எப்படி வாழ்வது என்கின்ற எதிர்த்திறன் சக்தியை இழந்து மன போராட்டத்திற்கு உள்ளாகி கவலைப்பட்டு இறந்தவருடைய எண்ணிக்கை 14,000 பேர்.
இது போன்ற சாவுகள் இனி நடக்கக்கூடாது, தற்கொலைகள் நடக்கக்கூடாது. ஆண்கள் ஆண்களாக வேண்டும், வாழ வேண்டும், பெண்கள் பெண்களாக வாழ வேண்டும். ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். நாம் சமுதாயத்திற்கு ஒழுக்கத்தை போதிக்கிற முன்மாதிரி குடும்பமாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டுமேயானால் நமக்கு பிறந்திருக்கிற வாரிசுகளை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஆண் மக்களையும் பெண் மக்களையும் பேணி பாதுகாத்து அவர்களுக்கு ஒழுக்கமுள்ள கல்விகளை கொடுக்கின்ற பொழுதுதான் இது போன்ற சீரழிவில் இருந்து அவர்களை பாதுகாக்க முடியும். இதற்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் அந்த மாநாட்டிற்கு தேவைப்படுகின்ற காரணத்தினால் ஒவ்வொரு ஜும்மாவிலும் இன்றைய கலெக்ஷனாக அந்த மாநாட்டினுடைய செலவினங்களுக்காகத்தான் எடுக்கப்படுகிறது. ஆகவே வந்திருக்கிற அனைத்து நல்லுள்ளம் படைத்த சகோதரர்கள் அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்து நம்முடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிற ஒரு ஆணோ பெண்ணோ அல்லது வேறு ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கிற முஸ்லிம் ஆணோ பெண்ணோ நேர்வழி அடைய வேண்டும் என்கின்ற கவலையோடு அந்த தியாக உணர்வோடு பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்யுங்கள். இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற சைத்தானிய தாவூதுடைய சக்தியிலே இருந்து நம்முடைய பெண் மக்களையும் ஆண் மக்களையும் குடும்பத்தின் இல்லத்தரசிகளையும் இல்லத்தரசர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து ஒழுக்கமுள்ள மக்களாக வாழ்ந்து சூழல் செல்லக்கூடிய பாக்கியத்தை நல்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.